எல்லாருக்கும் சூப்பரான குட் மார்னிங் மக்களே. ரைட் நோ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களூரில் இருக்கோங்க. ஸோ இங்கிருந்து இன்றைக்கி எங்கே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மங்களூர்லேருந்து என்டையர் கேரளாவை அப்படியே கவர் பண்ணி நம்ம தமிழ்நாட்டின் நாகர்கோவில் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய புதுசாக 3 அம்ரித் பாரத் லான்ச் பண்ணாங்க. அதில் ஒரு அம்ரித் பாரத்தான ட்ரெயின் நம்பர் 16330 மங்களூர் ஜங்ஷன்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அம்ரித் பாரத்தில் ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட நீங்கள் சூப்பரான பயணத்துக்கு தயாராக மக்களே. மங்களூரில் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சூப்பராக பனி பறந்து அருமையாக இருக்குதுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் மங்களூர் ஜங்ஷன் வந்து வெளியே என்ட்ரன்ஸில் எப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறேன். நல்லாவே இருக்குது. ஒர்க்கும் அங்கங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குது. வாங்க மக்களே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிருந்து பார்க்கும்போதே வந்து நம்ம வண்டி வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் நிற்குதுன்னு தெரியுது. எதுக்கு நம்ம அந்த டிஸ்பிளேல என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாங்க. அப்படியே அமைதியாக இருக்குது மக்களே மங்களூர் ஜங்ஷன். ஸோ மங்களூர் சென்ட்ரலுக்கும் மங்களூர் ஜங்ஷனுக்கும் நிறையா வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ வந்து இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெட்ட வெளியாக, அதாவது நிறைய இடங்கள் வந்து முன்னாடி இருக்குது. மங்களூர் சென்ட்ரல் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்துட்டு ப்ரீபெய்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ டாக்ஸி ஸ்டாண்டு அண்ட் தென் வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஏகப்பட்ட இடங்கள் வந்து இருக்குது மக்களே. செமையாக இருக்குது மக்களே மங்களூர் ஜங்ஷன். ஸோ அப்படியே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வழியாக வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகலாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோன்னா வந்து உங்களுக்கு வந்து யஷ்வந்த்பூர் வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் 1ல் நின்றுட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்திருக்கோங்க. பிளாட்ஃபார்ம் 1ல் வந்துட்டு கோமதேஸ்வரா எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது மேங்களூர்லேருந்து உங்களுக்கு யஷ்வந்த்பூர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி. நம்ம வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் 2ல் தான் நின்றுட்டு இருக்குங்க. நம்ம அப்படியே வந்து தேர்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ வந்து அப்படியே வந்து பேக் சைடு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து பின்னாடி வந்து வடோதரா ஷெட்டுடைய வேப் 5 புஷ்புல் டைப்பு வேப் 5 தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து முன்னாடி போகலாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த வண்டி கிளம்பி போனதுக்கப்புறம் ஜங்ஷன் மொத்தமாக அமைதியாகிடுச்சு. மொத்தம் வந்து மங்களூர் ஜங்ஷன் நமக்கு வந்து 3 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. சென்ட்ரலை விட ஜங்ஷன் வந்து கொஞ்சம் வந்து குட்டி ஸ்டேஷன் தான். ஸோ வந்து லோகோ பார்த்துக்கோங்க. வேப் 5 வடோதரா ஷெட்டுடைய வேப் 5 புஷ்புல் மெத்தட் லோக்கோ தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ போர்டு பார்த்துக்கோங்க மக்களே. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் நாகர்கோயில் சந்திப்பு மங்களூர் சந்திப்பு. இங்கிருந்து கிளம்பும்போது 16330, அதுவே நாகர்கோயிலேருந்து கிளம்பும்போது 16329. இதான் வந்து வண்டியோட நம்பருங்க. 4 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு அன்ரிசர்வ்க்குள்ளே போய் ஏறுவோம் மக்களே. நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி ஏறோம்னு நினைக்கிறேன். அன்ரிசர்வில் யாருமே இன்னும் போர்ட் பண்ணல. ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. நீட்டாக சுத்தமாக இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து சீட் கலரிங் எல்லாமே வந்து எல்லா அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்லையும் நீங்கள் இருக்கிற பார்த்த மாதிரி தான். ஸோ வந்து இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி தான் மக்களே. ஸோ முக்கியமாக உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ளக் டைப்பு, யூஎஸ்பி டைப்பு, சி டைப்பு எல்லா டைப்லையுமே சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மொபைல் வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க. ஷீட்டுடைய குஷன் டைப்புமே வந்துட்டு நல்லாவே நீட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா இருக்குது. எல்லா வீடியோவும் நான் சொல்கிற மாதிரி தான். ரயில்வேஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம மக்கள் வந்து அதை வந்து சுத்தமாக யூஸ் பண்ணுறது தாங்க இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்லா கோச்லையுமே வந்துட்டு அந்த போர்டு மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் போர்டுமே இருக்குங்க. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ட்ரெயினுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இதுலேயுமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோச் போயிடலாங்க. நம்ம கோச் பார்த்துட்டு அப்படியே போய் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரண்ட்லேயும் வந்து சேம் லோக்கோவாக தான் இருக்கும். வடோதரா ஷெட்டு வேப் 5 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. எதுக்கு நம்ம போயிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம கோச்சு S1ங்க. ஸோ இதான் வந்து நம்ம கோச்சு. ஸோ டோர் மூடி இருக்குது. அதாவது நம்ம திறந்து உள்ளே போவோம் வாங்க. க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சீரியஸ்லி சூப்பராகவே இருக்குது. நீட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து டஸ்ட்பின் கவர் எல்லாமே நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து வண்டி கிளம்புறதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்படிக்கும் சொல்லி நான் காட்டுறேன். ஒன்று என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர்லேருந்து அன்ரிசர்வ் இந்த கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது மட்டும் வந்து நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அன்ரிசர்வில் இடம் இல்லை. அதாவது அன்ரிசர்வில் ஏறிட்டு அப்படியே வந்து ஸ்லீப்பருக்கு நிறைய பேர் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வண்டிகளில். அதை கொஞ்சம் நடுவில் கட் பண்ணிட்டாங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸ்லீப்பரில் புக் பண்ணுறவங்க கம்ஃபர்டபுளாக வந்து ட்ராவல் பண்ணலாம். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ நம்ம வந்து நம்ம சீட்டுக்கு போயிடலாம் வாங்க. சீட் நம்பர் என்ன சீட்டு 23. எஸ் மக்களே, இந்த சைடில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. சாமி சத்தியமாக இது எதிர்பார்க்கல. எமர்ஜென்சி விண்டோ நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் வந்து ட்ராக் சைடில் கிடச்சிருக்கு. ஸோ சூப்பர் மக்களே, செமையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். மேலே வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஸ்பீக்கர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்து அந்த எண்ட்லேயும் அண்ட் அந்த எண்ட்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாகவே இருக்கும். இப்போ மக்களே அந்த சைடு ஒரு செமையான சன்ரைஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த மிஸ்டான ஒரு கிளைமேட் கண்டிஷனில் பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குது மக்களே பார்க்குறதுக்கு. அப்படியே நம்மளும் வந்து டீயை வாங்கியாச்சு. வழக்கமாக நம்ம ட்ராவலுக்கு முன்னாடி டீயோட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஒரு டீ வாங்கியாச்சு. டீ குடிச்சு அப்படி நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வாங்கியாச்சு மக்களே. ஸோ அப்படியே போனால் அப்படி முன்னாடி நடந்து போகலான்னு சொல்லி போனேன். பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே சூரிய பகவான் சும்மா அம்சமாக நிற்கிறாரு. அதான் சரி உங்களுக்கு காட்டிலான்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டேன். சேம் இங்கேயும் அதே வடோதரா ஷெட்டுடைய வேப் 5 தான் மக்களை வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து வண்டி எடுக்க டைம் ஆச்சுங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. க்ரௌடு பெரிய அளவில் இருந்த மாதிரி இல்லை. இங்கே வேறு அந்த EMD சவுண்ட் வேறு காதை கிளிக்குது. ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், முன்னாடி போயிடலாம். நம்ம கோச்சிட்ட போயிடலாம். ரொம்ப தூரம் நடந்து அப்படியே இங்கே வந்தாச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் டைரக்ஷனுங்க. அந்த சைடு வந்து பேக் டைரக்ஷன். நம்ம வந்து இன்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்கோம். ஸோ வந்து ஹார்ன் சவுண்ட்லாம் பெருசாக வந்து கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து மங்களூர் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு பழைய போர்டு இருக்குது.
இதை கொஞ்சம் புதுசு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சூரியனுடைய அந்த சூரிய உதயத்துக்கு வந்து இந்த கோச்சில் பட்டு அப்படியே வந்து எதிரொலிக்குதுங்க. பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. எஸ் தெரியுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து எப்போவுமே வந்து காலையில் நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணனாலே அன்றைக்கி டேவே வந்து சூப்பராக இருக்கும் மக்களே. போர்டு ரொம்ப சூப்பராக கிளியராக எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் சந்திப்பு, மங்களூர் சந்திப்பு அப்படின்னு சூப்பராக இருக்குது போர்டு பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டேட்டில் ஓடக்கூடிய, நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு எண்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வண்டிக்கும் தமிழ்லேயும் வந்து போர்டு வச்சாங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய வண்டிக்கு வந்துட்டு தமிழில் வந்து போர்டு வந்து வைக்கிறது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு விவேக் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே போர்டு இருக்காது. இப்போ தாங்க கவனித்தேன், டிஸ்பிளேல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் போயிட்டுருக்கு. நேற்று நாகர்கோவில் இங்கே வந்து மங்களூருக்கு வந்த வண்டி நம்பர் தான் இங்கே போயிட்டுருக்கு 16329 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் ஆன் பண்ண உடனே வந்து நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறங்கினா இல்லை வண்டி கிளம்புறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியுங்க. இதில் வந்து இந்த சைட் லோவர் வந்து எப்படி வந்து நீங்கள் போடணும், இப்படி வந்து உட்காந்துருக்க சீட் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து எப்படி நீங்கள் பெர்த்தா மாற்றணும் அப்படின்னா நிறைய பேர் தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்கே மேலே வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துவிட்டு இதை வந்து இப்படி நம்ம தூக்கி விட்டோம்னா இப்படி வந்து நம்ம வந்து பெருத்து வந்து போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் மக்களே இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து அந்த லிவர் மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்து விட்டோம்னா ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பார்த்து பக்கத்தில் வந்து இப்படி வந்து கீழே விட்டுருங்க. ஸோ வந்து கையில் மாட்டிக்கும். ஏன்னா வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து கீழே அடிக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து பெர்த்து சைடில் ஒரு பெர்த்து வந்து இப்படி தாங்க போடணும். ஏன்னா நம்மளுடைய வண்டிக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மங்களூர் ஜங்ஷனில். ஸோ வந்துட்டு மேனுவலாக தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. இன்னும் வந்து வண்டி கிளம்புறது கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தாங்க இருக்குது. நம்ம கோச்சில் இப்போதைக்கு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பேர் இருக்கும், 2-3 பேர் தான் இருக்கும். மொத்த கோச்சி அவ்வளோதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேரளாலாம் உள்ள ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கூட்டம் வந்து நல்லா வந்து போட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் டிலேங்க. 8:03 வந்து நம்ம மங்களூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஹார்ன் சவுண்டு சுத்தமாக கேட்கல மக்களே. நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதுனால இங்கே நிற்கிற இந்த வண்டி வந்துட்டு பெங்களூர்லேருந்து கண்ணூர் போகக்கூடிய வண்டிங்க. பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து அந்த வண்டி இப்போ தாங்க அரைவ் ஆச்சு. ஸோ அந்த வண்டி அரைவ் ஆகவும் நம்ம வந்து டிபார்ட் ஆகிருக்கோங்க. நம்ம வந்து எவ்வளோ பின்னாடி இருக்கோம் நீங்கள் இந்த கர்வில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ஜின் வந்து எங்கே இருக்குது, நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு. மங்களூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான சன்ரைஸில் நல்ல ஒரு டிபார்ச்சர் மக்களே. நீ அடுத்த ஹால்ட்டு போய் நமக்கு வந்து காசர்கோடு தாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம காசர்கோடு அடுத்த ஹால்ட்டு. ஸோ நடுவில் எங்கேயுமே ஹால்ட் வந்து கிடையாது. இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மங்களூர் அந்த கேபின் இருக்குல்ல, அப்படியே நேத்ரவதி பிரிட்ஜ் வழியாக நம்ம அப்படியே வந்து காசர்கோடு ரீச் பண்ணிடுவோம். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு கூட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்து வந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புல் பண்ணுற என்ஜினுடைய வியூ வந்து நல்லாவே தெரியுதுங்க. நீங்கள் பார்க்கலாம், அதை புல் பண்ணுற என்ஜினுடைய வியூ வந்து இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. சரியான சவுண்டு. ஃபுல்லாக வந்து மங்களூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் ஒரு கர்வ் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ரைட் வந்து ஒரு டீப் கர்வ் எடுத்துகிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வந்து சன்ரைஸ் அந்த சைடு இருக்கிறனால இந்த சைடு வந்து கோச்சுடைய கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்ட நிறைய தண்ணி வந்து விழுந்துகிட்டே போகும். அது வந்து என்ன தண்ணிங்க, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு லீக் ஆகுதா எனக்கு என்னென்னு தெரியல. நிறைய கோச் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்க வந்து கீழே வந்து அப்டேட் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மேங்களூரில் வாங்கலான்னு பார்த்தேங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து இங்கே முன்னாடி பார்த்தா எந்த விதமான ஹோட்டலுமே பக்கத்தில் ஜங்ஷன் கிட்ட பெருசாக இருந்த மாதிரி இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா உடனே வந்து நான் ஆர்டர் போட்டேன். எங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டேஷன் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். அது என்ன ஸ்டேஷன் ஆர்டர் போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கேன்னு நான் அங்கே போய் நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அது நம்மளுக்கு நியர்பை நேத்ரவதி பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு பிரிட்ஜு, பெரிய ரிவருங்க. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு மார்னிங் டைமில். உங்களுக்கு ட்ரெயின் மேலே இருக்க தண்ணி வந்து இங்கே நல்லா தெளிச்சிட்டு இருக்குதுங்க. அதுதான் வந்து இங்கே வந்து வருது, மழை வருதுன்னு நினச்சிக்காதீங்க. நேத்ரவதி பிரிட்ஜுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். வாவ் செமையாக இருக்குல்ல இந்த சன்ரைஸில் பார்க்குறதுக்கு. நல்லா பெரிய பிரிட்ஜுங்க. அண்ட் நம்ம ஸ்லீப்பர் கோச்சஸுடைய இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நிறைய அமிர்த் பாரத்தில் பார்த்துருப்பீங்க. சீட்டுடைய குஷன் வந்து நல்லாவே இருக்குங்க மற்ற ஸ்லீப்பர் கோச்சை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர், சார்ஜிங் போர்ட் எல்லாமே பக்காவாக வச்சுருப்பாங்க. ப்ளக் டைப், யூஎஸ்பி டைப், சி டைப் எல்லாமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பக்காவாக இருக்கும். ஸோ சைட் லோவர்லாம் வந்து நீட்டாக வந்து சைட் லோவரில் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுக்கல. அது ஏன்னு தெரில எனக்கு. மற்ற சைடு அப்பர் எல்லா சீட்லையுமே கொடுத்துருக்காங்க. சைட் லோவர்லேயும் கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் சைடு அப்பரில் 2 கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்ச சீட்டை வந்து இப்படி மடித்து வைக்கணும் இல்லையா. ஸோ வந்து சைட் லோவரில் வந்து அதனால வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அந்த இடம் வந்து கரெக்டாக அமையலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதனால் சைடு அப்பரில் உங்களுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று சைடில் ஒரு பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று சைடு அப்பர் பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷன் கிராஸ் பண்ணியிருக்கோம், உள்ளல் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன். இதுதான் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஷனுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா கேரளா வந்து என்ட்ரு ஆயிடுவோம். உங்களுக்கு வந்து நான் சொன்னாப்புல உங்களுக்கு கர்நாடகாவில் ஒரு ஸ்டேஷன், அதாவது ஸ்டாப்பு மங்களூர் ஜங்ஷன், நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஜங்ஷன் அதாவது நாகர்கோவில். நடுவில் பார்த்தீங்கன்னா என்டையர் கேரளா தான் வந்து இந்த அமிர்த் பாரத் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணுதுங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் நேத்திரவதி பிரிட்ஜுக்கு அப்புறமே வந்து 110 வந்து ரீச் பண்ணிட்டாங்க மகளே. கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்காங்க, செம ஸ்பீடுங்க. உங்களுக்கு வந்து கோச்சை பார்த்துக்கோங்க, நல்லா வந்து எம்டியாக தாங்க இருக்குது இப்போதைக்கு. இப்போயே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து எப்படி கொடுத்தாங்க ஸோ பார்த்துலாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம போகிறது வெஸ்டர்ன் ஸ்டைல். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து வேக்கன்ட் இருக்குது, ஸோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டோம்னா ஓகே இருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீட்டாக தாங்க இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா புது வண்டி உங்களுக்கு வந்து இதுதான் வந்து செகண்ட் ரெகுலர் சர்வீஸ் நினைக்கிறேன் இந்த ரூட்டில். மேங்களூர்லேருந்து நாகர்கோவில் போக சார் உங்களுக்கு வந்து தண்ணியும் வந்துட்டு ப்ராப்பராக வருது. சோப் டிஸ்பென்சர் பக்காவாக இருக்குது, எல்லாமே நீட்டாக வருது. அண்ட் தென் வந்து கீழே டாய்லெட்டுமே வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் வந்து இந்த ஃப்ளஷ் வந்து யூஸ் பண்ணவும். ஸோ யூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த டாய்லெட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. அது வந்து இங்கேயுமே வந்துட்டு ஃப்ளாஷ் வந்து நீட்டாகவே இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. மக்களும் தயவு செஞ்சு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் ப்ராப்பராக ஃப்ளஷ் பண்ணி நம்ம ரெஸ்ட் ரூமை கடைசி வரைக்கும் நம்ம நீட்டாக வச்சோம்னா தான் கொஞ்சம் வந்து ஹைஜீனாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இந்த வண்டியில் மக்களே பேண்ட்ரி கார் அவைலபிள் இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து வித்துட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட்லி வடை அண்ட் தென் வந்துட்டு பிரெட் ஆம்லெட் எல்லாமே வித்துட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து ஃபுட்டு வந்து வேறு ஒரு ஸ்டேஷனில் ஆர்டர் போட்டேங்க. ஸோ வந்து இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நான் வந்து வெளியில் இருக்கிற ஸ்டேஷனில் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். லஞ்சாக இருக்கட்டும் வெளியில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட்டும் இதாக ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்ப்போம் என்ன வருது, எப்படி இருக்க போகுது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து மேங்களூரில் முன்னாடி கடை தான் நான் இங்கே ட்ரை பண்ணியிருப்பேன். இங்கே கடையிலேயே என்ன பண்ணுறது, கம்லாவா கும்லாவா எனக்கு கரெக்டாக வந்து ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ வந்து அந்த ஹால்ட் அன்ஷெடியூல்டு ஹால்ட் மக்களே. ஸோ வந்து எதுக்கோ வண்டி வந்து ஸ்லோ பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க தெரியல. பட் வந்து ஸ்டேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சைடு பார்க்குறதுக்கு. சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் இருக்குது கைஸ். அப்படியே வந்து இந்த தென்னைமர தோப்புக்கு அந்த சைடு வந்து பீச்சுங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுது. நான் வந்து உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறதுக்குள்ள வந்து அந்த வியூ வந்து போயிடுச்சு கைஸ். நம்மளுடைய முதல் ஹால்ட்டுங்க, அஃபிஷியல் ஹால்ட் காசர்கோடு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷனுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய முதல் ஹால்ட்டு நமக்கு வந்து இந்த வண்டிக்கு. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் பெரிய அளவில் பின்னாடி இருந்த மாதிரி இல்லை. பார்க்கலாம் நம்ம ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கூட்டம் வந்து ஏறுறாங்க அப்படின்னு. இந்த வண்டியில் வந்து மொத்தம் 11 அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அது போக வந்து 8 ஸ்லீப்பர் கோச்சு, ஒரு பேண்ட்ரிக்கா, 2 எஸ்எல்ஆடி இருக்குது. அந்த 2 எஸ்எல்ஆடியுமே வந்துட்டு திவ்யாஞ்சன் கோச்சாக வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. காசர்கோடில் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதோ இந்த கோச்செல்லாம் பெருசாக வந்து போர்டிங் இல்லை, நம்ம கோச்சிலையும் பெரிய அளவில் போர்டிங் இல்லை. ஒரு 4-5 பேர் ஏறுறாங்க அவ்வளோதான் மக்களே. அன்ரிசர்வுக்கும் பின்னாடி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து கூட்டம் வந்து எதுவும் பெருசாக இல்லை. காசர்கோட்லேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து இந்த செகண்ட் பிளாட்ஃபார்மில் மலபார் எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு வந்து அரைவாக போய் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து மேங்களூர் போகக்கூடிய வண்டி. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து வெளியில் போகும், அந்த வண்டி வந்து உள்ளே வரும்னு நினைக்கிறேன். டிடிடி வந்து இப்போ தாங்க கேட்டேன் வண்டி வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அப்படின்னு. ஸோ வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அங்கங்கே வந்து வேக்கண்ட் வந்து இருந்துச்சு. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா கரண்ட் புக்கிங் வச்சு நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டே வராங்க. ஸோ வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகும் மோஸ்ட்லி அப்படின்னாங்க. ஸோ அன்ரிசர்வில் தாங்க கொஞ்சம் வந்து கூட்டம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா 11 அன்ரிசர்வ் இருக்குங்களா, அதனால் வந்து மக்கள் வந்து அப்படியே அங்கங்கே வந்து ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து செம்ம யூஸ்ஃபுல்லுங்க இந்த வண்டி அமிர்த் பாரத் சொல்ல போனால். நல்லா பெரிய ரிவர் ஒன்று வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோ உங்களுக்கு வந்து அங்கே தெரியுது பாருங்கள் கடல், தெரியுதான்னு தெரில, எனக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது. மலபார் எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அந்த வண்டி வேகமாக இருந்தால் பிரிட்ஜில் வந்திருக்கும். வாவ், வேப் 7ஓட போகுதுங்க, நல்ல ஒரு ஸ்பீடு. நமக்கு வந்து அடுத்த ஹால்ட் வந்து கண்ணூர் தான் மக்களே. ஸோ வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷன்லேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ வந்து நடுவில் வந்து எந்த ஹால்ட்டும் கிடையாது, நான் ஸ்டாப் ரெண்டு தான். அமிர்த் பாரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குதுன்னா, உங்களுக்கு வந்து கேரளாவுக்கு உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட ஹால்ட் வந்து கொடுப்பாங்க மற்ற ட்ரெயின்ஸ்க்கு. பட் இந்த வண்டிக்கு வந்து மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹால்ட் கம்மியாக கொடுக்குற மாதிரி தோணுது. எங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதிகமான ஹால்ட்னா கோட்டைமுக்கு அப்புறம் அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, செங்கனூர், இங்கே கருநாகப்பள்ளி அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு ஹால்ட் வந்து அதிகமாக கொடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து நார்த் கேரளாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஹால்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பீச் தெரியுது பாருங்க மக்களே, அப்படியே இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அந்த சைடுக்கு தான் வந்து பீச்சுங்க, நல்லா தெரியுது, நீட்டாகவே தெரியுது. கண்ணங்காடு வந்து நம்ம வந்துட்டு மெதுவாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோங்க. நடுவில் மெயின் லைனில் கூட்ஸ் நிற்கிறதுனால நம்ம வந்து லூப் எடுத்து ஸ்கிப் பண்ண விட்டுருக்காங்க.
வந்து நியர்பை கண்ணூர் வந்துட்டோங்க. ஸோ வந்து 1 கிலோமீட்டர் தாங்க ஸ்டேஷன் வந்து வரப்போகுது. இங்கே தான் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ வந்து வாங்கணும். ஸோ அதனால தான் வந்து வாசலிட்டு நின்னாச்சு. நமக்கு இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு நமக்கு மேங்களூர் மெயில், சென்னை மேங்களூர் மெயில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த வண்டி வந்து இப்போ தான் கண்ணூரில் அரைவ் ஆயிருக்கு. அந்த வண்டி வந்துட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆகுது மக்களே. நம்ம சென்னையிலேருந்து மேங்களூர் வரைக்கும் போகக்கூடிய மெயில் LHP வண்டி. இந்த வண்டியில் அன்ரிசர்வ்லாம் நல்லா கூட்டாங்க. நம்ம வண்டிக்குமே வந்துட்டு இங்கே கண்ணூரில் வந்து ஓரளவு வந்து டிமாண்டிங் இருக்குது மக்களே. க்ரௌட் வந்து இருக்காங்க ஓரளவு. அன்ரிசர்வ்க்கான க்ரௌடுங்க இவங்க ஃபுல்லாகவே. கண்ணூர் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. கண்ணூரில் வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து நல்ல கூட்டம் வந்து இருக்காங்க. அண்ட் நம்ம கோச்சிலுமே போர்டிங்க்கு வந்து ஆள் இருக்காங்க. இங்கே தான் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வரணும். ஏன்னா வந்து இங்கே 2 நிமிஷம் தான் ஹால்ட், உடனே வண்டி வந்து எடுத்துருவாங்க. நமக்கான ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. ஸோ வந்து இதுலேயே கோச் நம்பரு, நம்மளுடைய சீட் நம்பரு, வண்டி நம்பர் எல்லாம் போட்டு வந்துருக்கு பாருங்கள். S1 23. ஸோ வந்து நம்ம அப்படியே உள்ளே போய் ஏறிடலாம். எர்ணாகுளம் வந்து ஹசரத் நிசாமுதீன் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. அங்கே பிளாட்ஃபார்ம் 1 வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கு அந்த வண்டி. கண்ணூர்லேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப முக்கியமான ஹால்ட்டுங்க கண்ணூர். ஸோ வந்து க்ரௌடுமே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஹால்ட் வந்து நமக்கு வந்து தலசேரி மக்களை. இங்கிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து தூரம் வந்து இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி சாப்பிட்டு வரேன். நான் வந்து என்ன ஆர்டர் போடுறேன்னு இப்போ காட்டுறேன் வாங்க. கண்ணூரில் வந்து என்ன ஆர்டர் போடுறேன்னா தோசை வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. இதோட விலை தான் கொஞ்சம் அதிகம். நமக்கு டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 130-140 ருபீஸ் கிட்ட வந்துடுச்சு. ஒரே ஒரு தோசை உங்களுக்கு வந்து 4 பீஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இதில் வந்து சாம்பாரை விட இந்த சட்னி இருக்குது பாருங்கள், இந்த கார சட்னி மாதிரி இருக்குது. அதான் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. தலசேரி ஹால்ட் வந்து வந்திருக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த சைட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்துட்டு டீபோர்டிங்க்கு வந்துட்டு ஆள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து இந்த வண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டெச் வந்து கூட்டம் இருக்கிறத விட பார்ஷியல் கூட்டம், அதாவது ஃப்ளோட்டிங் கூட்டம் தாங்க அதிகம். உங்களுக்கு வந்து இங்கே ஏறி அங்கே இறங்குறவங்க, அங்கே ஏறி அங்கே இறங்குறவங்க அப்படி தான் அதிகம். மோஸ்ட்லி ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் வந்து டீபோர்டிங் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நாகர்கோவிலுக்கு வந்து இந்த வண்டி எத்தனை பேர் யூஸ் பண்ணால் எனக்கு தெரியல. நாகர்கோவில் போனால் தான் தெரியும் எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த வண்டியிலேருந்து இறங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இந்த ப்ரைஸ் தான் மக்களை கொஞ்சம் வந்து அதிகமாக மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த வண்டியில் வந்துட்டு ஃபுல் ஸ்டெச் மங்களூர் ஜங்ஷன்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஸ்லீப்பரில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 472 ரூபா. அது மக்கள் டாக்ஸி எல்லாமே சேர்த்து இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து யஷ்வந்த்பூர்லேருந்து கண்ணூர் வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு பிளாட்ஃபார்முக்கு இந்த சைடு வந்து இந்த சின்ன சின்ன செடிகள் மாதிரி நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த ட்ரெயின் அரைவல் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ட்ரெயின் மக்களே இந்த வண்டி. நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து டிலேல தாங்க போயிட்டு இருக்கோம். இனி அடுத்த கால் நமக்கு வந்து கோழிக்கோடு ஜங்ஷனுங்க. ரொம்ப மெயின் ஸ்டேஷன். இங்கிருந்து ஒரு 60-65 கிலோமீட்டர் வரும். அந்த ஸ்டேஷனையும் வந்து போர்டிங் அண்ட் டீபோர்டிங் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ அப்படியே வந்துட்டு நியர்பை கோழிக்கோடு வந்துட்டோங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து நமக்கு வந்து ட்ரிவாண்ட்ரம்லேருந்து காசர்கோடு வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத் வந்து வரப்போகுது மக்களே. ஸோ ரொம்ப டிமாண்டிங் வந்தே பாரத் வந்து நமக்கு சவுத்தில் வரக்கூடிய வந்தே பாரத் இந்த வந்தே பாரத் தான். ஸோ வந்து அந்த வண்டி தான் இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கோழிக்கோடு ஜங்ஷனுக்குள்ளே அந்த வண்டி அரைவ் ஆகிருக்கு. அப்படியே வந்து மெதுவாக வந்து கோழிக்கோடு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிருக்கும். ஏன்னா இன்ஜின் முன்னாடி இருக்கு இல்லையா, உள்ளே போயிருக்கும். லூப் எடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைடு போகிறாங்க. பிளாட்ஃபார்ம் ஐ திங்க் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வியூ அப்படியே வந்து இந்த பேரல் ரோடு பக்கத்துலேருந்து போயிட்டுருக்கு. வண்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. என்ன ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நல்லா தூக்கம் வருது மக்களே, அது ஒன்று தான். ஸோ வந்து கோழிக்கோடில் வந்து நம்ம இறங்கி ஏதாவது டீ காஃபி இருந்தால் வாங்கி குடிக்கணும். அப்படின்னா ஸ்நாக்ஸ் லைட்டாக அந்த கேக் மேலே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கோழிக்கோடு இந்த லைன்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷன் மக்களே.
க்ரௌடும் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து க்ரௌடு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா சரியான க்ரௌடுங்க. பின்னாடி அன்ட்ரிஸ் எடுக்கலாம். ரிசர்வேஷனுக்குமே வந்துட்டு நல்ல க்ரௌட் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து எங்கே கடை வந்து இருக்காதோ அங்கே தான் வந்து கரெக்டாக நிற்கணும். சுற்று வட்டாரத்தில் நம்ம இடத்துல மட்டும் ஒரு கடையும் இல்லை. ஸோ வந்து இறங்கி போய் வாங்கிட்டு வர ரிஸ்க். ஏன்னா 3 நிமிஷம் தான் ஹால்ட்டு கோழிக்கோடில். ஸோ வந்து கோழிக்கோடில் நம்ம கோச்சில் வந்து கொஞ்சம் வந்துட்டு போர்டிங் வந்துருக்காங்க மக்களே. இந்த வண்டி வந்து என்னைக்கு வந்து ரன் ஆகுதுன்னா வாரத்தில் எல்லா நாளுமே ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்களே. நாகர்கோயிலேருந்து இந்த சைடு உங்களுக்கு மேங்களூர் சைடு வந்து டியூஸ்டே வந்து கிளம்புங்க. அதே வந்து மேங்களூர்லேருந்து உங்களுக்கு நாகர்கோயிலுக்கு வந்துட்டு வெனஸ்டே கிளம்பும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் மக்களே இந்த வண்டி வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. வண்டி வந்து ரெகுலர் சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 2வது வாரம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், செகண்ட் வீக்காக தான் இருக்கும். பட் வந்து மக்கள்கிட்ட வந்து வரவே இருக்குது. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது மக்களே. உங்களுக்கு வந்து கேரளாவுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த வண்டி விட்டாலும் அந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து ட்ரெயினை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க மக்களே. மக்களே சத்தியமாக சொல்கிறேன், சரியான தூக்கம். ஏதாவது நைட்டு தூங்கின மாதிரி நான் வந்து தூங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு வந்து பார்த்தா நமக்கு வந்து ஷொர்ணூர்லேருந்து வண்டி வந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ வந்து ஷொர்ணூரில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் வாங்கியிருக்கேன். வந்து கேரளாவிலே வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்டேஷன்னா அது வந்து ஷொர்ணூர் தான் மக்களே. ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். கேட்வே ஆஃப் மலபார் அப்படிம்பாங்க. ரொம்ப முக்கியம். நார்த்து கேரளா இணைக்கணும்னா உங்களுக்கு ஷொர்ணூர் இல்லாமல் போக முடியாதுங்க சவுத்துலேருந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு ஸ்டேஷனுங்க. நம்மளுடைய லோக்கோ அடிக்கிற வெயிலுக்கு எப்படி மின்னுது பாருங்களேன். இப்போ தாங்க கரெக்டாக தெரியுது. இவ்வளோ கேர்வ்ஸ் வந்துச்சு. இங்கே ஷொர்ணூர் இருக்கக்கூடிய கேர்வில் தான் லோக்கோ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து தெரியுது. வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணணும், பிரிட்ஜ் வழியாக நம்ம வந்துட்டு அப்படி நம்ம திருச்சூர் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து அந்த சைடு லைனில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நேராக வந்து ஒட்டப்பாலம் பாலக்காடு போயிடும். இப்போ வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வண்டியுடைய டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேங்களூரில் வந்து காலையில் 8 மணிக்கு எடுக்கிறாங்க. நாகர்கோவில் எப்போ போகணும்னா உங்களுக்கு வந்து நைட்டு 10:05 போகணும். போகிறாங்களான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் போனால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து 9:55 கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் கிளம்பும். நான் வந்து நாகர்கோவில் இறங்கிட்டு உடனே நான் கோயம்புத்தூர் போகணுங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்லாக் டைம்லாம் யூஸ் பண்ணி ஒரு 9:45 போகிற மாதிரி போயிட்டாங்கன்னா நான் அந்த வண்டியை பிடிச்சிருவேன். இந்த வண்டி 10:05 தான் டைமிங்கு. ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா போன வாரம் டைமிங் எடுத்து பார்க்கும்போது இந்த வண்டி 9:30 9:25 போயிருக்கு. இன்றைக்கி அவ்வளோலாம் நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு 9:45 போனாலும் போதும். நான் 10 நிமிஷத்தில் போய் வண்டியை பிடிச்சிருவேன். ஸோ இதான் வந்து பாரத புலா ரிவர் மக்களே. வெல்கம் டு ட்ரிவாண்ட்ரம் டிவிஷன். ஷொர்ணூர் தாண்டி இந்த சைடு நீங்கள் திருச்சூர் லைன் கிட்ட நீங்கள் வண்டிங்கனாலே போதுங்க. ஏகப்பட்ட கர்வ்ஸ் ஃபுல்லாக வந்து காட்டு பகுதிக்குள்ளே நிறைய கர்வ்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து வடக்கஞ்சேரி கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் நம்மளுடைய ரப்தி சாகர் வரல. வடக்கஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. நான் கிளம்பி நினச்சி இன்னும் கிளம்பாமல் இருக்குது. என் மக்களே இப்போ வந்தால் எப்படி இருக்கும் கிராசிங்? செமையாக இருக்கும்ல. அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டவுனில் இருக்குது. லஞ்சு வந்து நான் வந்து திருச்சூரில் ஆர்டர் போட்டிருக்கேங்க. திருச்சூரில் ஆர்டர் போட்டிருக்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்ல விஷயம்னா, இன்னொரு விதத்தில் வந்து என்னென்னா இந்த வண்டி வந்து திருச்சூருக்கு மெயின் லைன் என்ட்ரி. ஸோ வந்து ஸ்பீடாக உள்ளே போகும். அதே 2 நிமிஷம் தான் கால் கொடுத்துப்பாங்க. போன உடனே எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே வந்து நமக்கு ஆர்டர் நமக்கு டெலிவரி பண்ணுறவங்க வந்து கரெக்டாக நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா தான் நம்ம கைக்கு சாப்பாடு வந்து சரி. லஞ்ச் வரக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் சாலட் சாப்பிட்லாங்க. ஃப்ரூட் சாலட்டில் ஒரு என்ன நல்ல விஷயம்னா நமக்கு அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே மட்டும்தாங்க பழமாக இருக்கும். நீங்கள் அடியில் போக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காயாக போட்டு கொடுத்துருப்பாங்க. 50 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா
சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ தான் பாதி வந்திருக்கு. திரிசூருக்குள்ளே மெதுவாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோங்க. புன்குணம் தாண்டியாச்சு. ஸோ மெயின் லைன் என்ட்ரி சொன்னாப்பில் திரிசூரில் மொதல் டாஸ்க்கு அங்கே போயிட்டு ஃபுட்டு கால் போனால் தான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நமக்கு. அந்த சைடு வந்து ஆள் இருக்காங்க, அதனால இந்த சைடு நின்றுருங்க. பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடு தான் திரிசூரில். திரிசூரில் ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ வாங்கியாச்சு. இப்போ தான் வந்து ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டு போனாங்க, வண்டியும் எடுக்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ விலை, என்ன ஹோட்டலில் ஆர்டர் பண்ணோம், என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து நான் வந்து வண்டி கிளம்பட்டும் பொறுமையாக சாப்பிட்டு அப்படி டிஸ்கஸ் பண்ணலாங்க. திரிசூர், கொல்லம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பெரிய ஸ்டேஷன் தான். அவங்க வந்து அப்படியே மெயின் லைனுக்குள்ளே வந்து அப்படியே வெளியே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சவுண்டு காதை கிளிக்குது. லஞ்ச் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க திரிசூரில். பிளேட் மஸ்ட்டுன்னு சொல்லி தான் கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருந்தேன். பட் வந்து பிளேட் இல்லாமல் இப்படி வெறும் கவரில் கொடுத்தா நம்ம எப்படி வச்சு சாப்பிட்றது, கையை அப்படியே உள்ளே விட்டு சாப்பிட்றதா எனக்கு புரியல. ட்ரெயினில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயினில் வரவங்க பிளேட்லாம் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க தான் கொடுக்கணும். நமக்கு வந்து ட்ரெயினில் வராங்கன்னு தெரிஞ்சு அவங்க தான் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு பிளேட் வந்து கொடுக்கணும். இப்படி சும்மா வந்து கவரில் கொடுத்தா அதை எப்படிங்க சாப்பிடுவாங்க வச்சு, எனக்கு சீரியஸாக தெரிலங்க எப்படி சாப்பிட்றது. இல்லைங்க, கவரெல்லாம் பிரித்து வச்சு ஒரு மாதிரி தான் சாப்பிடணும் போல். ஃபுட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் ஃபுட்டில் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு போட்டு மொத்த வேலை பார்த்தீங்கன்னா 290 ரூபாய்ட்ட வந்துருச்சுங்க. 200 ரூபாயோ 180 ரூபாயோ தான் இருந்துச்சு பிரியாணியோட வேலை. ஆனால் வந்து 100 ரூபா கிட்ட வந்து நமக்கு வந்து நிறைய ஃபீஸ் வந்து மீனிங் ஃபீஸ் அதுன்னு சொல்லி நிறையா வந்து கட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு கவர் கொடுத்துட்டு நமக்கு வந்து பிளேட் கொடுக்கணும். அது என்னங்க நியாயம், எப்படிங்க உட்காந்து சாப்பிட்றது? அதனால் நான் வந்து அந்த ஹோட்டல் பேர் வந்து நான் சொல்ல மாட்டேங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதில் எந்த குறையுமே நான் சொல்ல. நமக்கு வந்து இந்த சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, பட் அது பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டுங்க. அங்கமணி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டியாச்சுனாலே நம்மளுடைய ஃபேவரட் வியூ, எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வந்து அது ஃபேவரட் வியூ. நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. எஸ் மக்களே, கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுடைய வியூ லெஃப்ட் சைடில் வரும். பார்க்கலாம். நம்ம அதிர்ஷ்டம் ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட் ஏதாவது வந்து ரன்வே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏர்போர்ட் வந்துட்டோம், பட் வந்துட்டு பெருசாக வந்து நமக்கு எதுவும் டேக் ஆஃப் இல்லை லேண்டிங் எதுவும் இருக்கிற மாதிரி தெரிலங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது இடம். இப்போ வந்து நம்ம ஆலுவா ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரு சின்ன இஷ்யூ நடந்துச்சு நம்ம கம்பார்ட்மெண்ட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவுண்டர் டிக்கெட் எடுத்துருக்காங்க போல் ஒரு ஃபேமிலி. பட் வந்து அந்த டிக்கெட் வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த டிக்கெட்டோடைய ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட ஜெராக்ஸ் எடுத்து கொண்டாந்துருந்தாங்க. ஸோ வந்து டிடி வந்து அதுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. அவங்க வந்து எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க, பட் வந்து டிடி வந்து ஃபைன் பண்ணாங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவுண்டர் டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஃபிசிக்கல் டிக்கெட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு வரணும் மக்களே. நீங்கள் ஆன்லைன் டிக்கெட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மெசேஜ் காட்டினாலும் கூட போதும், சீட் நம்பரை சொன்னால் கூட போதும், ஜஸ்ட் ப்ரூஃப் காட்டினா ஓகே. பட் வந்து கவுண்டர் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு அந்த கவுண்டரில் வந்து கொடுத்துருப்பாங்களே ஒரு டிக்கெட், அதை வந்து நீங்கள் கம்பல்சரி கொண்டே வரணும். ஏன்னா வந்து அதை வச்சு நிறைய பேர் வந்துட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு என்ன டீட்டெயில்னு கரெக்டாக தெரியலங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. கவுண்டர் டிக்கெட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், அது கொண்டு போயிருங்க. நம்மளுடைய ஃபேவரட் வியூங்க, பக்கத்துலேயே பேரலல் ரோடு. அதுவும் பார்த்தீங்கன்னா வண்டிகள் வேறு நிறைய போயிட்டு இருக்குது. என்னன்னே தெரில மக்களே, இந்த பக்கத்தில் போகிற அந்த பேரலல் ரோடு வியூக்கு நான் ரொம்ப 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 அடிக்ட்டுங்க. ஏதோ ஒரு கூட்ஸ் வண்டி வந்துக்கிட்டு இருக்குது வேக் 9ஓட. எர்ணாகுளம் டவுன் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்காங்க. எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து இந்த வண்டி போகாதுங்க. டவுன்லேருந்து அப்படியே கேபின் எடுத்து உங்களுக்கு வந்து கோட்டையம் ரூட் வந்து டச் பண்ணிடும். ஸோ இங்கே நிற்கிற மெமோ பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன் போகக்கூடியது. எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து பாலக்காடு ஜங்ஷன் போகக்கூடிய மெமோ. நம்ம மேங்களூர் நாகர்கோவில் அமிர்த் பாரத் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெடிகேட்டட் ரேக் மக்கள். இந்த வண்டிக்கு வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்கணும், நாகர்கோவில் ஜங்ஷன் தான் வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கும். இதுக்கு செகண்டரி மெயின்டெனன்ஸ் ஜஸ்ட் க்ளீனிங் வந்து எங்கே நடக்கும்னா மேங்களூரில் வந்து க்ளீனிங் வந்து நடக்கும். ஸோ வந்து எர்ணாகுளம் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம், போர்டிங் அண்ட் டீ போர்டிங் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குதுங்க.
இனி இங்கிருந்து நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறக்கு வந்து ஒரு 7:30க்கெலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மணி நேரம் தான் ஆகும். பட் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீலாக இருக்கும். ஏன்னா ஸ்டாப்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இது நெக்ஸ்ட் ஹால்ட்டு நமக்கு கோட்டையம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கோட்டையமுக்கும் நமக்கு கொல்லத்துக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருபாடு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. செங்கனூர், அப்புறம் காயங்குளம், தென் நிறைய ஹால்ட்டு, மாவேலிக்கரா சம்திங் என்னமோ ஹால்ட் இருக்கணும் அந்த லைனில். அந்த ஹால்ட் எல்லாமே மோஸ்ட்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் வந்துட்டு சபரிமலைக்கு போக இங்கே இறங்கும் தெற்கு ரயில்வே அனைத்து சபரிமலை ஐயப்ப பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி வந்து போர்டு வச்சுருக்காங்க. சீரியஸ்லி நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து சபரிமலை பக்தர்கள் வரதுனால வந்து நிறைய தமிழ் போர்டு வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுங்க இந்த ஸ்டேஷனில், செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயணத்தை காலையில் மங்களூர் ஜங்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 508 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 190 கிலோமீட்டர் தான் இருக்கும். மொத்தம் இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 705 கிலோமீட்டர் கவர் பண்ணுவாங்க. இது கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய நேரம் 14 மணி நேரம் 5 நிமிஷம் எடுக்குது வித் 19 ஹால்ட்டுங்க. ஸோ செங்கனூர்லேருந்து அப்படியே ஒரு மெயின் லைன் டிபார்ச்சர் வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து சூப்பராகவே இருக்குது ஈவினிங் வேலையில் அப்படியே பயணம் பண்ணுறதுக்கு. பிளாக் டைமோட மகிமை மக்களே, எங்கெங்கேயோ வந்துட்டு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அப்படின்னு லேட்டாக வந்துட்டு கடைசியில் நம்ம வந்து கொல்லம் ஜங்ஷனுக்கு கரெக்டாக ஆன் டைம் 5:55க்கு நம்ம வந்து உள்ளே வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. மெயின் லைன் அரைவல் தான். ஸோ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சைடு இருக்குது. அங்கே வந்து டீபோர்ட் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த சைடு நின்றுருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு சன் செட்டில் நம்ம சூப்பராக வந்து கொல்லம் ஜங்ஷன் வந்து அரைவ் ஆயிருக்கோம். ட்ரிவாண்ட்ரம் நார்த் யஷ்வந்த்பூர் கரீபத்துங்க. இங்கே வந்து நமக்கு 3 நிமிஷம் ஹால்ட் இருக்குங்க. கொல்லமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லோக்கல் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் போட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கரெக்டாக வேலையை விட்டு உங்களுக்கு திருவனந்தபுரம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வர்க்கலா சைடு போகணும்னு நினைக்கிறவங்க, நாகர்கோவில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லுங்க இந்த வண்டி. அங்கேயும் வந்து நம்ம கரீபத் கிளம்பிச்சு இங்கேயும் வந்து நம்ம வந்து டிபார்ட் ஆகிடுவாங்க. கரெக்டாக 3 நிமிஷம் தாங்க. உங்களுக்கு வந்து டிலேவாக போனாலும் அங்கங்கே கரெக்டாக அந்த ஷெடியூல் டைம் எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோதான் நிறுத்துறாங்க. அதிகமாக நிறுத்துறதே கிடையாது. கொல்லம் ஜங்ஷன் தாண்டின உடனே லெஃப்ட் சைடு ஒரு அப்படியே ஒரு யூ டைப்பில் ஒரு கர்வ் ஒன்று எடுக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சும்மா சுற்றி வரும். அந்த பக்கம் உங்களுக்கு கேட்குது, கீழே வந்து ட்ராக் சவுண்டில் கேட்குது, கீச்சுன்னு. நமக்கு வந்துட்டு இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் வந்து நடுவில் 2 ஹால்ட்டு தாங்க. ஒன்று வர்க்கலா, இன்னொன்று ட்ரிவாண்ட்ரம். இது 2 ஹால்ட்டு தான் இருக்குது. மற்ற எங்கேயுமே வந்து ஸ்டாப் வந்து கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கை வந்துருச்சுங்க. நான் வந்து கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக நாகர்கோவில் ஜங்ஷனில் பிடிச்சணும் அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் டைம் ஒரு 1/2 மணி நேரம் பிஃபோர்லாம் போயிட்டாங்கன்னா ஈஸியாகவே பிடிச்சிடுவேன். அண்ட் இதுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 50 km/h உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மேங்களூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும். இனி போய் நான் போய் உள்ளே போய் உட்கார போகிறேன். ஏன்னா வந்து அப்படியே வந்து சன்செட் வந்து சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே வியூஸ்லாம் லைட்டாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மக்களே டீ காஃபே தான் வந்து வாங்கி குடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கொல்லமலை இறங்கி வாங்கலாம்னு நினச்சேன். வண்டி 3 நிமிஷம் தான் கட்டணிக்கு தான். அந்த கடையில் வேறு பயங்கர கூட்டம், வாங்க முடியல. அதனால் வந்து ஆன்போர்டு வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க OBHS ஸ்டாஃப்ஸு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து எங்கேயுமே பார்க்கலாம் குப்பையே எங்கேயுமே கீழே எல்லாமே டஸ்ட்பின் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் வந்து உள்ளுக்குள்ளே ரெஸ்ட் ரூமே வந்துட்டு இவ்வளோ தூரம் வண்டி வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 550 km மேலே நம்ம வந்துட்டோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக, கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க மக்களே.
இந்த வண்டி வந்து திருவனந்தபுரம் வரைக்கும் தான் போகுதா? வண்டி ஃபுல்லாகவே காலி. நீங்களே பாருங்கள் எப்படி இருந்த கோச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஃபுல் க்ரௌடு இறங்கிட்டாங்க. எனக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் கோச்சில், அதுதான் தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம ஃபுட்டு வந்து வாங்கியாச்சுங்க. நான் வந்து பிரியாணி லைஃப்பில் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப பசிக்குதுங்க, அதனால தான் வந்து பிரியாணி ஆர்டர் போட்டேன். ஸோ வந்து பசி இறங்க வேறு வழி தெரில. இங்கே வந்து நமக்கு திருவனந்தபுரம் வந்து நம்ம வந்து பிஃபோரே வந்திருக்கலாம். பட் வந்துட்டு நமக்கு திருவனந்தபுரம்லேருந்து சென்னை போகிற ஏசி சூப்பர் ஃபாஸ்ட்டும் மாவேலி எக்ஸ்பிரஸ் ரெண்டும் வந்து வெளியே வரதுக்காக வந்து நம்மளால் வெயிட் பண்ணி வச்சு இப்போ வந்து இங்கே திருவனந்தபுரம் வந்து இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கோம். இனி வந்து மறுபடியும் வந்து நமக்கு வந்து கன்னியாகுமரியிலேருந்து திபுர்கர் போகக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்குது. அந்த லைன் சிங்கிள் லைனுங்களா. ஸோ வந்து அந்த வண்டி வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. எனக்கு வந்து நாகர்கோவிலுக்கு ஒரு 9:45 9:50 போனால் கூட ஓகேங்க. நான் டக்குன்னு போயிட்டு 9:55 நான் போயிட்டு நம்ம நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டை பிடிச்சிடுவேன். வண்டி எடுத்தாங்கன்னா கோடி புண்ணியமாக இருக்கும், ஆனால் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ வந்து சாப்பாடு வாங்கியாச்சு, நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேங்க. இந்த ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னா, ஒரே நிமிஷம் இருங்க. இது மொத்தமாக வந்து 291 ரூபா வந்துச்சுங்க. இங்கே சிக்கன் பிரியாணி மினி பிரியாணி லைஃப்பில் பேக்கிங்கே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது பாருங்களேன் பார்க்கறதுக்கு. அந்த பாக்ஸு உங்களுக்கு வந்து அழகாக வந்து உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து ஏதோ டிஷ்யூ ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று. ஸோ வந்து நான் வந்து சாப்பிட்டு வரேங்க. இப்போ இது டேஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், பிரியாணி லைஃப்பில் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு வரேன். கேரளாவின் கேபிட்டல் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து நம்ம கிளம்பிட்டு இருக்கோங்க. வேர் இஸ் மை ட்ரெயினை பார்க்கும்போது 9:40 வந்து வண்டி நாகர்கோவில் போகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். திருவனந்தபுரம் சென்ட்ரல். எப்போ திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பினாலும் அந்த எண்டில் போது பாருங்கள், அந்த ஆல்கோவை நான் பார்த்துருவாங்க எப்படியும். அந்த கோச்சர் இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. அந்த அமிர்த் பாத்துலாக நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து தெரியாதுன்னு தெரிஞ்சுக்காம இது வந்து ப்ரெஸ் டு கால். அதாவது வந்து எதாவது எமர்ஜென்சினா வந்து இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம், பின்னாடி கார்டுகிட்ட பேசிக்கலாம். சும்மா தேவையில்லாமலாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் ப்ரெஸ் பண்ணி வந்து ஃபைனை போட்டுட்ருவாங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வந்து குளித்துறையெல்லாம் வந்து தாண்டி போயிட்டு இருக்கோங்க. நடுவில் வந்து நமக்கு திருவேண்டரம் சவுத்தில் வந்து நமக்கு கிராசிங்காக நிறுத்திட்டாங்க மக்களே, நம்ம கொச்சுவேலி பேசஞ்சருக்காக. ஸோ வந்து அதனால் கொஞ்சம் டிலேவாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம் நம்ம வந்து நாகர்கோவில் எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு. எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷனே வந்தாச்சு மக்களே. அதாவது நம்ம வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்த் பாரத் நாகர்கோவில் டவுனில் வந்து போட்டாங்க மக்களே. சரி கண்டிப்பாக தெரியும் அந்த வண்டி வந்து டைமுக்குள்ளே வராது அப்படின்ட்டு இறங்கி என்ன பண்ணா டக்குன்னு வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி 200 ரூபா கேட்டாங்க. ஸோ வந்து ஜங்ஷன் வந்து இறங்கிட்டேன். பேசக்கூட வரல, அவ்வளோ கெஸ் வாங்குது. கரெக்டாக இன்னும் 5 நிமிஷம் தாங்க இருக்குது நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு. நான் போய் ட்ரெயின் ஏறேன். ஸோ அமிர்த் பாரத் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.